அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில குரு தசையினால் யாருக்கு யோகம், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். குரு தசை அப்படின்னதுமே ஒரு 16 வருடம் நடைபெறக்கூடிய மகாதசை தான் இந்த குரு மகாதசை. இது யாருக்கெல்லாம் ஒரு மத்திம வயதுல வரப்போகிறதுனா, யாரெல்லாம் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கிறீங்களோ, அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரமாக சித்திரை ஆகட்டும், அவிட்டம், மிருகசீரிடம் இதெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா குருமகாதசைய ஒரு மத்திம வயதுல அனுபவிப்பீர்கள். அதற்கு முன்பு ராகு திசையை கடந்து அதன் பிறகு குரு தசையை அனுபவிப்பீங்க. அதுவே நீங்கள் பிறந்தது ராகுனுடைய நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி சதயத்தெல்லாம் பிறந்திருந்தீங்கன்னா அடுத்த மகாதசையாகவே இந்த குருனுடைய தசையை அனுபவிப்பீங்க. இந்த அமைவுகள்ல குருவோட நட்சத்திரமாவே நீங்க பிறந்துடுறீங்க. புனர்பூசம், விசாகம், புரட்டாதியில பிறந்திருந்தீங்கன்னா பிறக்கும் பொழுதே இந்த மகாதசையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய ஜாதகர்களாக இருப்பீர்கள். அதுபோல் சந்திரனுடைய நட்சத்திரமாக ரோகிணி ஆகட்டும், அஸ்தமாகட்டும், திரிவோணமாகட்டும் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ஒரு மத்திம வயதுல அனுபவிப்பீர்கள். அதே போல நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, உத்திராடனாலும் ஒரு நல்ல ஒரு வயதுல இந்த குரு தசையை அனுபவிப்பீங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதி போன்ற சனி தசையில பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குருமகாதசையை நீங்க அனுபவிப்பது இறைவனுடைய கடாட்சம் இருந்தால் மட்டுமே வயோதிகத்தில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நம்ம ஒரு மத்திமத்தில் குருதசை வருவது எப்பொழுதுமே யோகம் அப்படின்றதை தாண்டி எல்லா வயதிலுமே குருதசை யோகம் ஜோதிடம் சொல்லுது. என்றால் ஒரு குழந்தைக்கு குருதசை வந்ததுன்னா நல்ல கௌரவமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல நிலையில நடந்துக்கும், கல்வி நல்ல முறையில படிக்கும், எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும், குடும்பத்துல செல்வம் சேரும்ன்றது விதி. அப்ப குருதசை எந்த வயதுல வேணாலும் வரலாம், அதுல எந்த விதமான காரக தடைகளுமே கிடையாது. குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதற்கெல்லாம் காரகமா சொல்றோம்னா, குழந்தைகளை பற்றி சொல்றது குரு பகவான் தான் காரக கிரகம். வாழ்க்கையினுடைய தனத்தை பற்றி குரு பகவான் தான் காரகத்தில் சொல்கிறார். பெயர், புகழ், கௌரவம், ஆன்மீக சிந்தனை, இறைவணிகள் போன்ற அமைகள்லாம் குரு பகவான் தான் காரகமாக வைத்திருக்கிறார். தொழில காரகன்னு பார்த்தா போதனை பண்ணுவது, மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் விஷயங்களை பண்றது, ஆன்மீக பணிகள் செய்வது. அதுபோல கமர்ஷியலா எடுத்துக்கிட்டா தங்கங்களை வைத்து தொழில் செய்வது, பணங்களை வைத்து செய்யக்கூடிய வங்கி துறைகளாகட்டும், அடகுத்துறைகளாகட்டும் போன்ற துறைகள் எல்லாம் இந்த குரு பகவான் தன்னுள் வைத்திருக்கிறார். அரசாங்கம், பிரைவேட்னு எடுத்துக்கிட்டா உயர்நிலையில் ஒரு மனிதரை உயரிய பதவிகளில் வைத்திருப்பதற்கு இந்த குரு பகவான் காரகமாக அமைந்து விடுகிறார். இப்படிப்பட்ட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருந்தால் யோகம் செய்வார்? 12 லக்னம் பிறந்தவங்களுக்கும் குரு தசையில யோகம் செய்யணும்னா இப்படித்தான் இருக்கணும். அது எப்படின்றத பார்க்க போறோம். ஏன் சொல்றேன்னா, பொதுவான விதிகள். நீங்கள் ரிஷபத்திலோ துலாத்திலோ பிறந்திருக்கிறீங்கன்னா குரு பகவானுடைய தசைன்னா ஒரு பயம் வந்துடும். குரு தசை என்ன பண்ணி கொடுக்க போதோ, குரு கஷ்டத்தை கொடுப்பாரான்னு. ஆனால் ஒரு ஜாதகம் என்பது யோகரையும் அவயோகராக்கும், அவயோகரையும் யோகராக்கும். அந்த விதியை தான் இப்ப பார்க்க போறோம். 12 லக்னத்துக்கு நான் சொல்லக்கூடிய கிரக தொடர்போட இருந்தா குருதசை 16 வருடத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தரத்தினால் வெகுமதி கிடைக்கும், எங்கு போனாலும் உங்களுக்கு கௌரவ பெயர் புகழெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வீடியோ பதிவுக்குள்ள போலாம். வீடியோவுக்கு முன்பு நாம் எப்பொழுதும் வலியுறுத்தக்கூடிய செயல்தான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு எப்பயுமே அமையாது. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அறிவியல் சார்ந்துதான் ஜோதிடத்தை பார்க்கிறோம். அந்த வகையில பிரபஞ்சத்தில் இன்றைய தினம் எந்த இடத்தில் கிரகங்கள் சுழன்றதோ அந்த இடத்தை மீண்டும் அடைய போறதே இல்லை. அது என் நிலையில இருந்தாலும் அந்த கிரகங்கள் அந்த இடத்தை தொட போறதில்ல. அதனால் வாழ்க்கையும் அப்படித்தான், ஒருவருடைய வாழ்க்கை போல இன்னொருவருக்கு அமையவே அமையாது. ஒரு மனிதர் யோக மகாதசையில பயணப்படுறாருன்னா அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைச்சிடும். அவர் பெயர் புகழோ பெரும் வியூகங்களோ மேற்கொள்ளனா கூட சமூகத்துல பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். ஆனால் அவயோக மகாதசையில பயணப்படும் பொழுது எத்தனை வியூகம், எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாலும் தோல்விகள் தான் இருக்கும், ஒரே இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழல் தான் அமையும். எனவே அவயோக திசையில வெற்றிகள் கிடைப்பதுல தடுமாற்றம் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் ஆன்மாவை நித்தியம் படுத்தணும். யோக மகாதசையா இருந்தாலும் அவயோக மகாதசையா இருந்தாலும் எப்படி பண்ண முடியும்? யோக மகாதசையில் பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழக வேண்டும். அவயோக மகாதசையில் பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையோட செயல்படும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். இன்னும் ஒரு வடிவேல், உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எந்த மதத்தை சார்ந்தீர்களோ மதத்தினுடைய உயரிய கொள்கைகளை பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மாவை நித்தியம் பண்ணக்கூடிய எளிய வழியை பெறுவீர்கள். பதிவுக்குள்ள வந்துடலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்படி 16 வருட மகாதசை யோக காரகங்களாக பெயர் புகழை கொடுக்கிறார், தனத்தை கொடுக்கிறார், குழந்தைகளினால் ஆதாயத்தை கொடுக்கிறார், எங்க போனாலும் கௌரவ பெயர் புகழை கொடுக்கிறார், உங்களை கொடைவள்ளலாக மாற்றுகிறார். நீங்கள் உங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்க கையில் பணத்தை கொடுத்து 4 பேருக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய அந்த வலுவையும் இந்த குரு தான் கொடுத்து விடுகிறார். அதனாலதான் பழங்காலங்கள்ல குரு வலுத்த ஜாதகங்கள் எல்லாம் ராஜா தசை என்று எழுதியிருப்பார்கள் இந்த குரு தசையா. அப்படிப்பட்ட குரு 12 லக்னத்திற்கும் எப்பொழுது யோகம். மேஷ லக்னத்தில் நீங்கள் ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா
குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12க்கு அதிபதி பாக்யாதிபதி, 9 12க்கு அதிபதியாக வந்துடுறார். இந்த 2 ஆதிபத்தியத்திற்கும் அப்பற்ற இந்த குரு பகவான் செவ்வாயோடு குருமங்கலத்தை யோகத்திலோ, சூரியனோடு சிவராஜ யோகத்திலோ, சந்திரனோடு சந்திரமங்கல குரு சந்திர யோகத்திலோ அமர்ந்திருந்தால் உங்க ஜாதகத்துல யோகம். இந்த குருவோடு சந்திரன் செவ்வாய் சூரிய தொடர்புகள்லாம் மிகப்பெரிய ஆதாயம், மிகப்பெரிய யோக அமைவுகளை பெற்றுக் கொடுத்து விடுகிறது. இந்த நிலையில் இருப்பவர்களுக்கு மேஷ லக்ன விருச்சக லக்னம், இந்த 2 லக்னத்துல பிறந்தவர்களுக்குமே குரு தசை யோகம் பண்ணிடுறார். விருச்சகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 5க்கு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான், குடும்ப ஸ்தானாதிபதி அவர் தான். அப்ப அந்த குரு தசையானது குரு பிளஸ் செவ்வாய், குரு பிளஸ் சந்திரன் பார்வையில இருந்தாலும் இணைவுல இருந்தாலும், குரு பிளஸ் சூரியன், இந்த காம்பினேஷன்லாம் குரு தசையிலே யோக பலனை நீங்கள் அனுபவிப்பதை உறுதிப்படுத்துகிறது. குரு புதன் இருக்கும்போது மட்டும் மேஷத்திற்கு விருச்சகத்திற்கும் சற்று கடின பலனாக அமைத்து கொடுத்து வருகிறார். அதுபோல் நீங்கள் பிறந்தது ரிஷபம் துலாத்துல பிறந்திருக்கிறீங்க. இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேஷனான கேள்விகள். கன்சல்டேஷன்ல கூட அதிகமா கேட்கறது இதுதான். என்னுடைய ஜாதகத்துல ரிஷப லக்னம் குருதசை எப்படி இருக்கும், துலாம் லக்னம் குருதசை எப்படி இருக்கும், இந்த கேள்விகள் தான் அதிகமா கேட்கிறாங்க. அந்த அமைகள்ல ரிஷபத்திலோ துலாத்திலோ பிறந்திருந்தீங்கன்னா ரிஷபத்திற்கு அவயோக பாவமான 8ஆம் பாவத்தையும் 11ஆம் பாவத்தையும் ஆதிபத்தியமா எடுத்துக்கிறார். துலாத்திற்கு 3ஆம் ஆதிபத்தியத்தையும் 6ஆம் ஆதிபத்தியத்தையும் குரு பகவான் எடுத்துக்கிறார். இப்ப குருதசை யோகம் பண்ணணும். என்ன பண்ணணும்? குருவோடு சனி தொடர்பு, குருவோடு புதன் தொடர்பு யோக பலனை செய்து கொடுக்கிறது. குருவோடு சனியோ புதனோ வலுத்து தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை குருவோட புதன் சனி பெற்றிருந்தால் குருதசையில வெளிநாடு தூரதேசம் கௌரவ வாழ்க்கை கௌரவ பெயர் புகழை கண்டிப்பாக கொடுத்து விடுகிறார். அதை நாம உறுதிப்படுத்துறோம். அதுபோல் நீங்கள் மிதுன லக்னத்திலும் கன்னி லக்னத்திலும் பிறந்திருக்கிறீங்க. குருதசையில பெரும் செல்வத்தையும் பெரும் புகழையும் அனுபவிக்கணும். குருவோடு உபயாதிபத்தியம் பெற்றுறார். கன்னியாகட்டும் மிதுனமாகட்டும் 2 லக்னங்களுக்கும் 7ஆம் ஆதிபத்தியத்தை, மிதுனத்திற்கு 10ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்றுறார். அதே போல கன்னியில் பிறந்தவருக்கு 4ஆம் ஆதிபத்தியத்தையும் 7ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்றுறார். இந்த குருவோடு சனி பகவான் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகம். குருவோடு புதன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார். குருவோடு சூரியன் தொடர்பு கொள்வது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கிறது. நீங்கள் பிறந்தது கடகத்துல பிறந்திருக்கிறீங்க, சிம்மத்துல பிறந்திருக்கிறீங்க, குருதசை யோகம் பண்ணணும். கடக சிம்மத்தில் பிறந்தவருக்கு குருவோடு தொடர்பு என்ற அமைவுகள்ல செவ்வாயோட தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஸ்தானபலத்தோடு சூரியனோடு தொடர்பு யோகம், சந்திரனோடு தொடர்பு யோகம், சிம்ம லக்னத்திற்கு புதனோடு தொடர்பு யோகம், கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர தொடர்பு யோகத்தை செய்கிறது. எப்படி சொல்றீங்க? பணத்தை அதிகமா தெரியுது, புகழை அதிகமா தெரியுது, ஆனா இல்வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் சுக்கிரன் 3ஆம் கட்டமாக கடகத்திற்கு யோகம் செய்கிறார். அதுபோல் நீங்கள் பிறந்தது தனுஷிலோ மீனத்திலோ பிறந்திருக்கிறீங்க. சுய லக்னாதிபதி, லக்னத்திற்கு யோகம் பண்ணணும். லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் பண்ணணும். எப்படி இருக்க வேண்டும்? குருவோடு சூரிய சுக்கிர, குருவோடு சூரியன் சந்திரன், சுக்கிரனில சூரியனும் சந்திரனும் தொடர்பு, செவ்வாய் தொடர்பு யோகம் பண்றார். மகர கும்பத்துல பிறந்திருக்கிறீங்க. குரு பகவான் யோகம் செய்யணும். புதனோடு தொடர்பு கொள்வது யோகம். குரு தனித்து எழுப்பது யோக பலனை தருகிறார். செவ்வாயோடு தொடர்பு கொள்வதும் யோக பலனை தருகிறார் மகர கும்ப லக்னத்திற்கு. சொல்லாம இப்ப மேல சொன்ன இந்த கிரகங்களோட தொடர்பு எல்லாம் இந்த குரு இருந்து குருதசை நடக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு யோகம் தான். ஸ்தான பலத்தை அவர் இழந்திருந்தாலும் இந்த இணைவு தொடர்போடு இருக்கும்போது கெடுதலை பண்றதில்ல, யோக பலனை செய்கிறார் என்றதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.